அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் விண்ணப்பிச்சுட்டு இருப்பீங்க. விண்ணப்பிக்க தெரியாதீங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணிங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக நம்ம சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி தரப்படுகிறது. இந்த பயிற்சி நீங்கள் வந்து பார்த்திங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சிங்களா நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நினைஞ்சிங்களா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சந்திப்பிழை பற்றி பார்க்க போகிறோம். சந்திப்பிழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்போம். வாங்க நாம் போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே மொபைல் நம்பர் இருக்குது, இது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சந்திப்பிழை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6வதுலேருந்து 12வது. சந்திப்பிழைங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லு இருக்குன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா விகுதியோட வேறு ஒரு சொல்லு வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வரதான் சந்திப்பிழை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் மாற்றத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திப்பிழைன்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதும்போது பொதுவாக அதிகம் வந்து பார்த்திங்கன்னா செய்யும் பிழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெட்டராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக மிஸ்டேக் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழைன்னு சொல்கிறோம். இந்த சந்திப்பிழைனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்லின எழுத்துக்களாக கா சா தா பா மிகும் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகாமலும் மிகாத இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தான் சந்திப்பிழைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வருமோ அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு வராத இடத்துல தான் எழுதுவோம். அதுக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழை. எங்கெங்கே வரும்னு சொல்லி பார்க்கலாம். வல்லெழுத்து மிகு இடங்கள் எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு என்ற 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கூடிய மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். சட்டை துணின்னு இருக்குது. சட்டை துணின்னா அந்த இடத்துல நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இத்துன்னு வருது பாருங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழைன்னு சொல்கிறாங்க. சட்டை துணி அப்படின்னு வருது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆய் ஊ என்னும் சுட்டெழுத்து பின்னும் ஏ என்னும் வினாவெழுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆச்சிறுவன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா அச்சிறுவன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இச்சு சிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இச்சுன்னு வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இ ப்ளஸ் சிறுவன் இச்சிறுவன் உச்சிறுவன் ஏ ப்ளஸ் பையன் சொல்லி எப்பையன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே எழுதணுமோ அந்த இடத்துல எழுத மாட்டேங்கிறோம், எங்கே தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் வரும். நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நல்ல மார்க் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலை இச்சு வருது பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கு போனான் இங்கு இப்போ வருது பாருங்கள் நடுவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டு சென்றான் ஆண்டு சென்றான் இச்சு வருது பாருங்கள் நடுவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி ப்ளஸ் ஐ நடுவில் பாருங்கள் உங்களுக்கு இச்சு வருது. அப்படி இச்சு எங்கு பார்த்தாய் நடுவில் பாருங்கள் இப்போ வருது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2ஆம் வேற்றுமை விரியின் பின் மிகும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூலைப்படி இப்போ வருது பாருங்கள். பாலைக்குடி இக்கு வருது பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் வேற்று வீரியத்தின் பின் மிகும் 4ஆம் வேலை வந்து பார்த்திங்கன்னா சோலைக்கு சென்றான் இச்சு வருது பாருங்கள். புலவர்க்கு கொடுத்தான் இக்கு வருது பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் ப்ளஸ் குடம் தண்ணீர் குடம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ஒரு வாக்கியம் எழுதும்போது தண்ணீர் அதான் தண்ணீர்னு எழுதிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இக்கு சேர்க்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடம்னு எழுதுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இக்கு சேர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலர் கூடை மலர் கூடைன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்களாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக எழுதிக்கலாம். 3ஆம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் ப்ளஸ் பெட்டி மரப்பெட்டி அப்படின்னு இருக்குது. இரும்பு ப்ளஸ் சாவி இரும்பு சாவி நல்லா நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வேற்றுமை. அடுத்து 4ஆம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறோம் பார்த்தா சட்டை ப்ளஸ் துணி சட்டை துணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடை ப்ளஸ் கம்பி இக்கு பார்த்திங்கன்னா நடுவில் வருது குடை கம்பி. 5ஆம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறுப்பு பயணம் உடன் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா மிகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ப்ளஸ் புகை, அடுப்பு புகை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது. விழிப்புணல், விழிப்புணல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகை நம்ம பார்க்கலாம். பண்பு தொகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வல்லினமிகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீளம் ப்ளஸ் கடல், நீலக்கடல் இதனால் நோட் பண்ணிங்க. பண்பு தொகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீளம் ப்ளஸ் கடல்னு சொல்லி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை கூட்டி எழுத சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீலக்கடல்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உண்மை செயல், உண்மை இச்சு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வருது, நல்லா நோட் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீலக்கடலுங்கிற இடத்த இம்மை எடுத்துகிட்டு இக்கு வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே எடுக்கலை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இச்சு நடுவில் வருது, நல்லா நோட் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். ஈர்ப்பெயரோட்டு பண்பு தொகையில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினமிகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரை ப்ளஸ் பாம்பு, சாரை பாம்பு, மல்லி ப்ளஸ் பூ, மல்லிப்பூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உவமை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் வல்லினமிகத்தில் உங்களுக்கு பவளம் ப்ளஸ் செவ்வாயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பவள செவ்வாய் இம்மை பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலர்கண், மலர்கண் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸு நிறைய இது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வன் தொடர் குற்றியலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. எடுத்து பார்த்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேர்த்து எழுதாத வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுதிக்கிறாங்க. எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க. பட்டுச்சாலை இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதணும் பட்டுச்சாலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மென் தொடர் குற்றியலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள் தான் மிகும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா மருந்து கடை, மருந்து ப்ளஸ் கடைன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருந்து கடைன்னு இக்கு போட்டு எழுதுகிறோம். பண்பு ப்ளஸ் தொகை, பண்பு தொகை இது வந்து பார்த்திங்கன்னா வருது. முற்றியலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரு ப்ளஸ் குரல், திருக்குறள் இக்கு வருது. பொது ப்ளஸ் தேர்வு, பொது தேர்வு இத்து வருது பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. டாரா ஒற்றுமை ரிட்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முற்றியலோகத்தில் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திரு ப்ளஸ் குரல், திருக்குறள் அதே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது ப்ளஸ் தேர்வு, பொது தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பூ ப்ளஸ் கடை, பூக்கடை. ஓரெழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் உங்களுக்கு வல்லினத்தில் மிகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலவற்றுக்கு மிகாது, சிலவற்றுக்கு மிகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கை ப்ளஸ் கடிகாரம், கை கடிகாரம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழியா புகழ், அழியா புகழ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்து எழுந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. வளையா செங்கோல், வளையா செங்கோல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதணும். உழவா ப்ளஸ் தென்றல், உழவா தென்றல். ஓடா ப்ளஸ் குதிரை, ஓடா குதிரை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடை உரிய சொற்களை வந்து பார்த்திங்கன்னா பின் வல்லினமிகுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா இனி ப்ளஸ் காண்போம், இனி காண்போம். சால ப்ளஸ் சிறந்தது, சால சிறந்தது. தவ ப்ளஸ் பெரியது, தவ பெரியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனி ப்ளஸ் சொல், தனிச்சொல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திப்பில் நிறையா இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் வேணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு தான் அதில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனலுக்கு தான் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் நான் அதில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இனி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோச்சிங் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்வி பதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி தான் வரும். அதில் நீங்கள் படிச்சிங்களே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.